உணவுப் பொருள்களை வந்து பார்த்திங்கன்னா தயிரும் மீனும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருளை வந்து நம்ம ஒட்டுக்கா சாப்பிடும் போது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவர் விக்ரம் குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எத்தனை பேர் வந்து மீன் பிடிக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அங்கே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மீன் பிடிக்காது, தயிர் தான் ரொம்ப பிடிக்கும்னு வந்து நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது வந்து லைக் பட்டனில் வந்து ஒரு லைக் கொடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தயிருங்கிறது வந்து மந்தமாக இருக்கிற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இந்த உணவுப் பொருளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராசஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் வந்து தயிர் அப்படின்ட்டு வந்து விக்ரம் குமார் சார் வந்து சொல்கிறாரு. இந்த தயிர் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா மீன் அது இல்லாமல் வந்து இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து தயிரோட வந்து நம்ம மீன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்ட்டு வந்து சித்த மருத்துவத்தில் வந்து குறிப்புகள் வந்து இருக்கிறதா அப்படி வந்து சித்த மருத்துவர் விக்ரம் குமார் சார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்மம் பிரச்சனையில் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த கடல்சார் உணவுகள் வந்து சரியாக சமைக்காமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங்கு, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளான ஒரு பாடி கண்டிஷனை வந்து உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த தயிர் எடுக்கும்போது இந்த மீனோட சேர்த்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பாய்சன் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து இந்த தயிர், இந்த மீன் இது ரெண்டையும் கம்பைண்டாக வந்து சாப்பிட்றத வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு வந்து சித்த மருத்துவர் விக்ரம் குமார் சார் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தொகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பதிவுகளை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.